சிவகங்கையில் வெறிநாய் தாக்குதலுக்கு ஒரே நாளில் 17க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்போம். சுந்தர், வணக்கம். தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? வீட்டு விலங்கு நாய் தற்போது தொல்லையாக மாறி இருக்கிறது தான் ஒரு பெரிய சோகமான விஷயம். தமிழகத்துல வீட்டில் வளர்ப்பது, தெருக்கல்ல திரிவது என்ன உட்பட ஒரு 15 லட்சத்துக்கு மேற்பட்ட நாய்கள் இருக்கு. பொதுவா வீட்டுல வளர்க்கப்பட்ட நாய்களை முறையாக பராமரித்து தடுப்பூசி போட்டுறாங்க. இது நாய்களை மனுஷனுக்கு கிடைச்சா பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனா தெருக்களுக்கு திரு நாய்கள் பாத்தீங்கன்னா இறைச்சி கடைகளை கிடைக்கும் கழிவுல சாப்பிட்டு அதுக்கு தோல் சோர்ந்த நாய்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. தோல் சோர்ந்த நாய்க்கு நோய் பாதிக்கப்படுவதால வெறி நாய்களாக மாறிவிட்டது. இது கடிப்பதன் மூலமா ரேபிஸ் நாய் பாதிப்புக்கு உள்ளாகி பலர் தமிழகத்தில் பலியாயிருக்காங்க. தமிழகத்துல கடந்த 2024ஆம் ஆண்டு மட்டும் பாத்தீங்கன்னா 4,80,000 பேர். சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். நாய்கள் கடிச்சிருக்கு. இதில் பாதிக்கப்பட்டு ரேபிஸ் நோய் மற்றும் பிற நோய்களால பாத்தீங்கன்னா 37 பேர் இறந்திருக்காங்க. இந்த நாளுக்கு நாள் திருநாய்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதே போல ரேபிஸ் நோய் உயிரிழப்போட எண்ணிக்கையும் அதிகரிச்சிட்டு இருக்கு. தமிழக அரசு இதற்கு நிரந்தர தீர்வு காணும் விதத்துல பாத்தீங்கன்னா மாவட்டந்தோறும் விலங்குகள் கருத்துரை மையம் அமைத்து நாய்களோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துன்ற கோரிக்கை பெருசா எழுந்திருக்கு. இது மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. விலைமதிக்க உள்ள ஆடு மாடுகளை கோடி கடிகளை கூட கழிச்சு உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கு. இன்னைக்கு நிலைமையில என்ன பாத்தீங்கன்னா சிவகங்கையில சிவகங்கையோட நகரோட முக்கிய பாத்தீங்கன்னா அரண்மனை வாசல், நேரு பஜார், உழவர் சந்தை பின்புறம் பாத்தீங்கன்னா பேருந்து நிலையம் உட்பட பாத்தீங்கன்னா வெறிநாய் அதிகமான சுத்தி இருக்கு. பொதுமக்களை இரவு நேரங்களையும் பகல் நேரங்களையும் தேடி விரட்டி கடிச்சிட்டு இருக்கதா ஒரு தகவல் இருந்துச்சு. இன்று காலை வரை பாத்தீங்கன்னா வெறிநாய் கடிச்சு 17 பேர் காயம்பட்டிருக்காங்க. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை காயம்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று இருக்கிறாங்க. இந்த நிலையில திருநாய்களோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் வகையில மாவட்ட நிர்வாகம் உடனடியா நடவடிக்கை எடுத்து தடுப்பூசி முகாம் நடத்தணும், நாய்களை உடனே கட்டுப்படுத்துன்ற கோரிக்கை எழுந்திருக்கு. தகவல்களுக்கு நன்றி சுந்தர்.